எங்க அப்பா திட்டுவார்ல, நான் வீட்டுக்கு போறேன். பயந்தாங்கோலி இல்லை நாங்களே இருக்கோம், உனக்கு என்னல வந்துச்சு? எப்போ பார்த்தாலும் 5 மணி ஆனால் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம். ஆமால, அவன் எப்போ பார்த்தாலும் 5 மணி ஆனோடனே பொம்பளை பிள்ளைகள் மாதிரி வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு தான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு சொன்னா புரியாது, அதனால என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். சொல்லலாம், புரியுதா புரியலையா நாங்கள் சொல்கிறோம். எல்லாம் சுதனே காமெடி பண்ணிட்டு இருக்காது, இது காமெடி பண்ணிட்டு இருக்க நேரம் இல்ல. ஒரு நிமிஷம் மிஸ் ஆனாலும் என் உயிர் போகக்கூடிய விஷயம். இல்லை ஒரு சின்ன விஷயம்னாலும் எப்பவும் சீன் போட்டுட்டே தான் சொல்லுவியா? சொல்லிட்டு போயாம்ல. அது வேற ஒன்றும் இல்லைல்ல, என் சொந்த கதை சோக கதை தான்ல. இல்ல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு நியாயம். எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் அநியாயம். என் தங்கச்சி இருக்கால, டெய்லி லேட்டா தான் எழும்புவா. அவள் லேட்டா எழும்புனா ஒன்றும் இல்லை, ஆனா நான் லேட்டா எழும்பினா அன்னைக்கு வீடே 2000. சரி அதை விடல, பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு சீக்கிரமா வருவாங்க. ஆனா என் தங்கச்சி பாரு, ஸ்கூலுக்கு போயிட்டு எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு யார் வீட்டுக்குலாமோ போயிட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவா. ஆனா என்ன பாரு, நான் 5 மணிக்கு வர சொல்லி 6 மணிக்கு போய் நின்னாலும் எங்க வீட்டுல எனக்கு கொண்டுதான் வீசுவாங்க. தெரியல, அதையும் விடல. இப்ப பாரு, பொம்பளை பிள்ளை தான் எல்லார் வீட்லயும் துணி தேய்ப்பாங்க. ஏன் உன் வீட்லயே எடுத்துக்கியா, உன் தங்கச்சி தான் துணி தேய்ப்பா. ஆனா எங்க வீட்டுல பாரு, அவ துணியும் சேர்த்து நான் தான் துவைச்சிட்டு இருக்கேன்ல. அதுக்கப்புறம் என்னதான் தூக்கி போட்டு எங்க வீட்டுல சாத்து சாத்து சாத்துன்னு சாத்துவாங்கல்ல. உன் கதையும் கேட்கும்போது சோகமாக தான் இருக்கு. சோகம்தான், ஆனால் நீ போடுற சீனுக்கு இதெல்லாம் கம்மி தான்ல. உங்கள் வீட்டில் 4 அடிக்கு கூட 4 அடி சேர்த்து போட சொல்லல உனக்கு. நீ எல்லாம் எனக்கு நண்பனால, துரோகி துரோகி துரோகி. பின்ன வா சீனுக்கான் ஒரு குறைச்சல் கிடையாது. உங்கள் வீட்டில் இவ்வளோ அடி வாங்கிட்டு வரா, வெளியே வந்து ஒரு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கால உனக்கு? உச்சி மீது வானிடிந்து வீழுகிற போதிலும் ரோசம் இல்லை ரோசம் இல்லை ரோசம் என்பதில்லையே. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. ஆமால, உனக்கெல்லாம் உங்கள் வீட்டில் போடுற அடி பத்தாதுல, இன்னும்லாம் தூக்கி போட்டு சாத்தணும். இந்த அடிக்கே இவ்வளோ சீன் போடுறிய, நீ உன்னெல்லாம் அடிக்காமல் வளர்த்துருந்தா எப்பா ஏன்னா வானத்துக்கு பூமிக்கும்ல குதிச்சிருப்பா. யாம்ல உங்களுக்கு பொறாமையா இருக்கு. நான் சீன் போடுறேன், என்னால முடியுது, நான் போடுறேன், நீங்களும் போடுங்க. உங்களெல்லாம் வேண்டானா சொல்றேன். போதும்பா, நீ மட்டுமே போட்டு கேட்பாமா, நாங்களாம் சீன் போட ஆசைப்படல அப்படிதானே? ஆமால, எனக்கு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீயே சீன் போட்டுக்கல ஏவான். உங்களுக்கு போட தெரியாது அப்படி சொல்லுங்களே. ஆமாம் ஆமாம், உனக்கு தான் எல்லாம் தெரியும். சரிப்பா, உனக்கு வீட்டுன்னு யாராச்சும் வீட்டு போலியா? இப்போ கிளம்பணும்ல. சரில, பாய், நான் வீட்டு போயிட்டு வரேன். வாங்க நண்பர்களே, வீட்டை நோக்கி போவோம். வீட்டில் துரத்தி விட்டால் ரோடை நம்பி வாழ்வோம். எல்லாம் ஏவான் என்னென்ன கதை சொல்கிறான் பாருல. ஆமால, இந்த வீட்லேயே தான் ஆம்பளை வெளியே போய் சுற்றினா திட்டையாச்சுவாங்க. ஆல்ரெடி நமக்கு காது குத்தியாச்சு, மறுபடியும் காது குத்திட்டு போகிறோம். சரியில்ல, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான், வா பாவோம் நம்ம. எப்படியோ இவங்கள்ட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனிலாம் இருக்கு நமக்கு வீட்டில் போய் கச்சேரி. போவோம், போய் பார்ப்போம். வந்தாமல போனாலும் இரு, நமக்கு என்ன. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும் போடா. ஏவான் பையன் எங்க போய் தொலைஞ்சான்? நைட்டாக போகுது, இன்னும் காணோம். எங்க போய் ஊர் சுத்திட்டு கிடக்கானே தெரியல. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. என்னப்பா இந்த அப்பா வாசல்லே நிற்காரு. இப்போ நம்ம உள்ள போவோமா வேண்டாமா? போவோம், போய் பார்ப்போம். அது நம்ம தானே அப்பாவுக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. இவரு அங்கேயே நடந்துட்டு இருக்க அழகா பார்த்தா நம்மள இன்னைக்கு கொல்லாம விட மாட்டார் போலயே. இன்னைக்கு அவர் ஒரு முடிவோட தான் இருக்காரு போல. செத்தோம் ஏவன், நம்ம செத்தோம். என்னல ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? மணி என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமால? பார்த்துட்டாரு ஐயா, பார்த்துட்டாரு. வாசல்லே வெறிகொண்டு நிற்காரு. எப்போ வாரேன் போ. இல்ல எங்களை போயிட்டு வர இவ்வளவு நேரம்? எப்போ அது வந்து ஸ்கூல் முடிச்சு இப்பதான்ப்பா வீட்டுக்கு வரேன். ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சுல? தங்கச்சி எப்போதான் வீட்டுக்கு வந்துட்ட? நீ எப்போதான் வீட்டுக்கு வர? ஒருவேளை அவளை வந்து பத்தி வச்சுட்டாலோ? எப்போ நான் தங்கச்சிக்கு பின்னாடி தான்ப்பா வந்துட்டு இருந்தேன், அவ தான்ப்பா பார்க்கல. அவ உங்ககிட்ட பொய் பொய்யா சொல்லி தரப்போ. என்னது, அவ போய் பொய்யா சொல்லி தராளா? இல்ல உன்ன பார்த்தேல. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? எங்காச்சுப்பா பாத்தீங்க? இங்க தானே இருக்கேன் நான். எங்காச்சும் பாத்தீங்க என்ன? இதுல ஏவனு பயத்துல என்னெல்லாமோ வளரிட்டு இருக்கா. ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சிட்டாரோ தான் இருக்கும். அதான் அவரு தெளிவா ஏவான் ஏவான்னு தானே பீச்சில் வச்சு கூப்பிட்டாரு. இன்னைக்கு செத்தால ஏவான் நம்ம. சோழி முடிஞ்சு பார்த்தேல, பள்ளியிடத்துக்கு போகாம நீ ரோட்ல கிடந்து கூத்தடிச்ச நான் பார்த்தேல. தங்கச்சி மேல கோவப்படுற நீ, அப்படித்தானே? இல்லப்போ, அப்படிலாம் இல்லப்போ. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி தந்திருக்காங்கப்போ. யாரும் எனக்கு சொல்லி தரல, நான் தான்ல பார்த்தேன். உன்னை எத்தனை வாட்டி ஏவான் ஏவான்னு கூப்பிட்டேன்ல, ஒரு வாட்டி திரும்பி பார்த்தியல. உனக்கு அவ்வளோ ஊர் சுத்துதல், அப்படிதானே?
உள்ள வால ரோட்ல இருந்து என்னல பேச்சு. இவர் நம்ம பாசமா உள்ள கூட்ட மாதிரி தெரியலையே, தோழியம் பிடிக்கிறதுக்குள்ள கூப்பிடுறாரே. என்னல அங்க தனியா பேசிட்டு இருக்கா? ஒன்னுல்லப்பா, உள்ள வாரேன் போ, நீங்க முன்ன போங்கப்பா, நான் பின்ன வாரேன். ஒன்றும் வேண்டாம், என் கூடயே நீ வா. இவர் நம்மள இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவார் போல இருக்க. என்னப்பா சொல்லுங்கப்பா, உள்ள வந்துட்டேன். இல்ல நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம ஒரே ஊர் சுத்தி தெரிஞ்சிருக்க அப்படிதானே? இல்லப்பா இல்லப்பா. பொய் வாயை திறந்தாலே அவ்வளோ பொய். எப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, இனி இப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. எப்பா அடிக்காதீங்கப்பா, எப்பா அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா. நீலாம் அடிச்சாதாம்ல திருந்துவா, இல்லனா எங்க திருந்துக்கிடுவா? எப்பா நான் திருந்திருவேன்ப்பா, எப்பா நான் திருந்திருவேன்ப்பா, வலிக்குதுப்பா. போல வீட்டுக்குள்ள. எப்பா நீங்க அடிக்காதீங்கப்பா, நான்ப்பா எழும்ப முடியும். இல்ல இனி இந்த மாதிரி என்னைக்காவது நடக்குமா? இல்லப்பா நடக்காதுப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி இப்படி என்னைக்காவது நடந்தா உன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சரிப்பா. போ போய் வீட்டுல போய் இருந்து படிக்க வேண்டிய வழியை பாரு. சரிப்பா, நீங்க போங்கப்பா, நான் பின்னாலே வரேன். மனுஷனை மிருகமாக்கிருவோம் போல இருக்கு. எப்பாடா நம்ம அப்பாட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிட்டோம். ஏவாண்ணா யாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம யாரும் இல்லைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். போய் படிக்க உட்கார்ற மாதிரி நடிப்போம், இல்லைன்னா அதுக்கும் நாலு சாத்துன்னு சாத்திடுவாரு. போ